இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளராக இன்னைக்கு நமது மேடையில இன்னும் இது அழகரிக்கும் விதத்துல நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் அட்வொகேட் மிஸ்ஸஸ் கே சுமதி மேம் வந்திருக்காங்க. ஸோ அவர்களுக்காக நமது பள்ளியின் சார்பாக ஒரு சின்ன ஏவி ஒன்று நாங்க ரெடி பண்ணியிருக்கோம் மேம் உங்களுக்காக. ஸோ அது எல்லாருமே பார்த்துடலாமா? பார்த்துடலாமா? ரெடின்னு எல்லாருமே சொல்லணும். ரெடி? எஸ். குழந்தைங்க சொன்ன பேச்ச கேட்கலன்னு சொல்ற பெற்றோர்களே, அவங்க கேட்கிற மாதிரி சொன்னீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டது ஒரு குரல். அப்பா அம்மா எங்களை புரிஞ்சுக்கலன்னு சொல்ற பிள்ளைகளுக்கு பெத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னது ஒரு குரல். மேல் பாண்டிங் ஃபீமேல் பாண்டிங்க்கு இவரோட விளக்கம் ஒரு நியூ வெர்ஷன். இந்த உலகத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா மேல் பாண்டிங் இருக்கோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஃபீமேல் பாண்டிங் இருந்தா மட்டும்தான் உன்னால ஜெயிக்க முடியும். கல் மண்டபம், கண்டதை சொல்கிறேன், காலதானம், நம் ஒவ்வொருவரும் தேடி படிக்க வேண்டிய இவரோட புக் கலெக்ஷன். பசங்க எதை கேட்டாலும் வாங்கி தர பேரண்ட்ஸ் ஒரு நிமிஷம் இந்த மிட்டாய் வேணும் அப்படின்னு அழுதா இந்த மிட்டாயை தவிர உலகத்துல எது வேணா வாங்கி தருவேன், ஆனா இந்த ஒரு மிட்டாய் மட்டும் வாங்கி தர மாட்டேன். இத சொல்றதுக்கு உங்களுக்கு கடைசி வரைக்கும் மன உறுதி இருக்கா? இப்படி இணைய பக்கத்தில் மட்டுமில்லாமல் பெற்றோர்கள், குழந்தைகள் என அனைவரின் இதய பக்கத்திலும் வைரலானது இவரது வீடியோக்கள். எழுத்தாளர், சமூக செயல்பாட்டாளர், பேச்சாளர், வழக்கறிஞர் என பன்முகம் கொண்ட திருமதி கே சுமதி அவர்களை அழைத்து பெருமைப்படுத்துவதில் அகம் மகிழ்கிறது ஏடிஎஸ் மதர் தெரசா பள்ளி. உங்களுடைய வாய்ஸை கேட்கறதுக்காக நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காம நம்மளுடைய மேம வெல்கம் பண்ணிடலாம். ஒரு அழகான ஸ்பீச் நம்மளுக்காக கொடுக்கறதுக்காக லைக் ரெக்வெஸ்ட் அட்வொகேட் கே சுமதி மேம் டு கிவ் a few words which is an inspirational. எல்லாருமே வெயிட் பண்ணி நல்ல ஒரு கரவோசை கொடுத்துடலாம் மேம்க்கு. வெல்கம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு மாலை நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா ஸ்கூலுக்கும் போகும்போது சம்பிரதாயமா சொல்ற வார்த்தைகள் இல்ல, சில இடத்துலதான் சில விஷயம் அமையும். ஏடிஎஸ் அப்படின்றது எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. ஏடிஎஸ் அன்னை தெரசா ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டாலும் ஏடிஎஸ், ஏ தமிழ்ச்செல்வன் என்று எடுத்துக்கொண்டாலும் ஏடிஎஸ். ஐயாவை நான் கல்லூரி வாழ்க்கையில இந்த பகுதிக்கு பேச என்ன ஐயா செல்வ கணபதி அவர்கள், பேராசிரியர் செல்வ கணபதி அவர்கள் அழைக்கிற போது நானும் அவரும் நிறைய நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறோம். இன்னைக்கு அவர் அடைந்திருக்கக்கூடிய உயரத்தை பார்க்கின்ற பொழுது, அடைந்திருக்கக்கூடிய உயரம் என்பது அவர் மிகப்பெரிய தங்க நகைக்கடை வைத்திருப்பதனால் அல்ல, நம்ம படிக்காட்டியும் நல்ல குழந்தைங்க படிக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு அதை ரொம்ப முறையா இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த உயரத்தை நான் குறிப்பிடுகிறேன். ரொம்ப நிறைவாக இருக்கிறது. நான் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு பேச போவேன். எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இந்த ஸ்கூலோட சிறப்பு என்ன அப்படின்னாக்க, எதையுமே மிகைப்படுத்தாமல் அளவா செய்யறாங்க. பாத்தீங்களா, ரொம்ப அளவுக்கு மீறிடுச்சுனாக்க நமக்கு திகட்டி போயிடும். ஒரு ஒரு விருந்துக்கு நம்ம அழைக்கிற போது எவ்வளவு சாப்பிட முடியுமோ அத்தனை பொருட்கள் தான் நம்ம இலையில இருக்கணும். சில விருந்து மண்டபங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க 50 ஐட்டம் 70 ஐட்டம்லாம் வைக்கிறாங்க. யாராலையும் சாப்பிட முடியாது. ஒன்று பொருள் விரயம், ரெண்டாவது பாக்குற போதே மலைப்புல நமக்கு சாப்பிட முடியாம போயிடும். பிடிச்ச அந்த 2 விஷயம் கூட அதீதமா இருக்கக்கூடிய அதிக விஷயங்கள்னால வெறுப்பு ஆயிடும். ஆனா எதுவுமே அப்படி இல்லாம எல்லாத்தையும் சின்ன சின்னதா ரொம்ப சரிவா இந்த பள்ளிக்கூடத்துல நான் நுழைந்த நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை விட ரொம்ப மகிழ்ச்சி ஒரு பெண்ணாக நான் உணர்வது, அவங்களுடைய மருமகள்கள் எங்க ஐயா அப்பா மாதிரி மக மாதிரி தான் நடத்துறாரே தவிர மருமக மாதிரி நடத்துறது இல்ல அப்படின்னு சொன்னது மிகையான வார்த்தைகளா நான் நினைக்கல. அதுக்கு காரணம் சொர்ணாம்பிகைன்னு ஒரு அம்பாளை அவர் வழிபடுவதனால எந்த பெண்ணை பார்த்தாலுமே அவருக்கு ஒரு அம்பாளா தான் தோணுதாக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் தோணுச்சு. இன்றைக்கு 70வது பிறந்தநாள் கொண்டாடும் ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்களை எல்லாம் வல்ல அந்த அம்பாள் தன்னுடைய அருட்பெரும் கருணையினால நீண்ட ஆயுளும் நிறை மகிழ்ச்சியும் அமைதியும் நல்ல ஆரோக்கியமும் தந்து
இந்த பள்ளிக்கூடம் மேலும் மேலும் வளர்வதற்கு அவர் பெருந்துணையாக இருக்க அவருடைய கருணையை பொழியட்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நீங்க எல்லாருமே மகிழ்ச்சியா பல காரணங்களுக்காக இந்த விழாவுக்கு வந்திருப்பீங்க. அதனால ரொம்ப நிறைய நேரமும் நான் பேசக்கூடாது, ரொம்ப கம்மியாவும் பேசிடக்கூடாது. அதனால ஐயாட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசலான்னு. இங்க ஒரு 30-40 நிமிஷம் வரைக்கும் பேசலாம் அப்படின்னாரு. அந்த அதிகமா சொன்ன 10 நிமிஷம்ன்றது ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்கவங்க கிட்ட நீங்க சரியா 30 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொல்றது ஒரு நாகரிகமா இருக்காதுன்றதுனால 30-40ன்னாரு. நான் இப்ப மணி 7:37 சரியா 30 நிமிஷத்துல நான் நிறுத்திடுவேன். சரிங்களா? 8:07க்கு என் பேச்சு முடிஞ்சிடும். ஏன் இவ்வளோ துல்லியமா 8:07க்கு என் பேச்சு முடியும்னு சொல்றேன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தை சேர்ற போது முதல்ல அது கத்துக்க வேண்டியது டைம் டிசிப்ளின். நேரம் என்பதை பற்றின ஒரு பெரிய அறிவும் ஞானமும் அந்த குழந்தைக்கு இருந்தாதான் எந்த நேரத்துல என்னதை செய்யணும், எங்க அதை நிறுத்தணும் அப்படின்றத தெளிவு குழந்தைக்கு இருக்கும். அது குழந்தைக்கு மட்டும் இல்ல, பெற்றோர்கள் எது இங்க சொல்லப்படுவதும் குழந்தைங்களுக்கு மட்டும் எடுத்துக்காதீங்க. நாம எப்படி இருக்கோமோ அப்படித்தான் நம்ம பிள்ளைகள் இருக்கும். அப்ப டிசிப்ளின், டைம் டிசிப்ளின் அப்படின்னு சொன்னாக்க பள்ளிக்கூடம் 8 மணி அல்லது 8:15னாக்க 8:17க்கு சாரி சார் 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு எந்த பேரண்ட்ஸும் தயவு செய்து இனி சொல்லாதீங்க. 8:15 என்றால் 8:15 தான். அது 8:16 8:17 கிடையாது. அப்ப அந்த 8:15க்கு வர வேண்டும் அப்படின்னாக்க டிராபிக் ஆயிடுச்சு சார், எதிர்பாராத ஆயிடுச்சு சார், அது எல்லாத்தையும் நீங்க முதல்லயே கணிச்சு டிராபிக் ஏற்படக்கூடும். வீட்டுல அன்னைக்குன்னு பார்த்து யாராவது வராமல் இருக்கக்கூடும். வேலை செய்யற அம்மா உங்களுக்கு உதவிக்கு வராம இருக்கக்கூடும். இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இது எல்லாமே ஒரே நேரத்துல நடந்துட்டா கூட குழந்தை 8:15னா 8:15க்கு ஸ்கூல்ல இருக்கணும். அதுக்கான வேலை என்னன்றத நீங்க சரியா பார்த்தாதான் குழந்தை சரியான நேரத்துல ஏன் படிக்கலன்னு நம்ம கேட்கக்கூடிய இடத்துல நாம இருப்போம். 1. 2வது, இன்னைக்கு இந்த ஒரு ஏவி போட்டாங்க இந்த ஸ்கூல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல, செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டேவை பத்தி ஒரு ஸ்லைடு வந்தது, ஒரு ஸ்லிப் ஷாட் வந்தது. நீங்க பாத்தீங்களா? எல்லாரும் பள்ளிக்கூடத்துல டீச்சர்ஸ் டே விழா கொண்டாடினாங்கன்னு. அந்த காட்சியை எவ்வளவு பேர் ஆழ்ந்து பாத்தீங்கன்னு தெரியாது. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய படம் இருந்துதா? பாத்தீங்களா? வேற என்ன பார்த்திருப்பீங்க? அதுல ஆழ்ந்து பார்த்தவர்கள் நோட் பண்ணிருப்பீங்க. அன்றைக்கு வஉசி அவர்களுடைய பிறந்த நாள் என்றதுனால வஉசியோட ஒரு படமும் நீங்க அந்த ஸ்லைட்ல வச்சிருந்தாங்க. சோ இனி நீங்க செப்டம்பர் 5 கொண்டாடுகின்ற பொழுது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை கொண்டாடும் விதமாக டீச்சர்ஸ் டே கொண்டாடுற நேரத்துல நீங்கள் எல்லோரும் அவசியமாக வஉசியினுடைய பிறந்த நாளையும் அன்றைய தினம் இந்த பள்ளிக்கூடத்திலே நீங்கள் கொண்டாடி அந்த செக்கிழுத்த செம்மலையும் அவருக்கு உறுதுணையாக இருந்த சுப்பிரமணிய சிவாவையும் இவர்கள் 2 பேருக்கும் பேரெழுச்சியாக இருந்த பாரதியாரையும் நீங்கள் மாணவர்களுக்கு நினைவூட்டும் விதமாக ஒரு சின்ன நிகழ்ச்சியாவது நீங்க பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. நான் இந்த குழந்தைங்களுக்கு இல்ல இங்க வந்திருக்க பெற்றோர்களுக்கு என்ன சொல்லலாம்? ஒரு ஆண்டு விழால எல்லாருக்கும் பல கனவுகள் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஏவில என்னன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போவோம், எங்க ஸ்கூல் பசங்க தான் அதை பண்ணாங்க, எங்க ஸ்கூல் பசங்க தான் இதை பண்ணாங்க அப்படின்னு அந்த பெருமை இருக்குமே தவிர அந்த குழந்தைங்க என்னெல்லாம் கொண்டாடினாங்கன்றது பெருசா இருக்காது. ஆனா உங்க ஏவி முழுக்க அவங்க மஞ்சள் நிறத்தை கொண்டாடினார்கள், பச்சை நிறத்தை கொண்டாடினார்கள், நீல நிறத்தை கொண்டாடினாங்க, பிங்க் கலரை கொண்டாடினாங்க. இப்படின்னு குழந்தைங்க என்ன கொண்டாடினாங்களோ அதை சொல்லி மகிழக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு பள்ளிக்கூடம் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டா இல்லாம மகிழ்ச்சிய அந்த குழந்தைங்க மனசுல போடக்கூடிய ஒரு இடமா இருக்கணும்னு நினைக்கிற இடத்துலதான் நல்ல கல்வி அரங்கேற முடியும். அந்த ஒரு தன்மையை நான் உங்களோட ஏவியில பார்த்தேன். உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்க எது நம்ம என்ன பண்ணணும்? கற்பனை நமக்கு நிறைய இருக்கு, எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு, ஆசைகள் நமக்கு நிறைய இருக்கு.
என்ன என் குழந்தை என்ன ஆகணும், எதுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன், என் பிள்ளை என்னவா வரணும், இந்த கேள்வியோட தான் எல்லாருமே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு குழந்தைய அனுப்புறோம். நம்ம அந்த மாதிரிலாம் பெரிய பிளான் அஜெண்டாலாம் போட்டு என் குழந்தை வந்து நீட்டை பாஸ் பண்ணிடணும், என் குழந்தை அதை பண்ணிடணும், இது எதுவுமே பண்ணாதீங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறமையோட தான் அது இந்த உலகத்துக்கு வருகிறது. நீங்க கூர்ந்து உங்க குழந்தைகளை கவனிங்க. 2 கையில குச்சி வச்சுக்கிட்டு ரெட்டை சிலம்பம் ஆடக்கூடிய ஒரு குழந்தைய நான் இந்த ஏவில பார்த்தேன். அப்படி ஒரு குழந்தைய பார்த்தோம். ஒரு ஒரு ஓட்டப்பந்தயத்துல பிரமாதமா ஓடக்கூடிய 2 பெண்களுடைய ஒரு வீடியோ பார்த்தேன். உங்க குழந்தைகிட்ட என்ன திறமை இருக்குன்றத நீங்க அவசியம் பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய திறமை நம்ம குழந்தைகிட்ட இருக்கலாம். நான் சமீபத்துல ஒரு இந்த ஒரு 3 வாரமா பாடகி பி. சுசீலா அவர்கள ஒரு நேர்முகம் கண்டு ஒரு பத்திரிகைக்கு எழுதணுன்றதுக்காக அவங்க வீட்டுக்கு ஒரு 4 தடவை போயிருந்தேன். ஒவ்வொரு தடவை நான் அவங்க வீட்டுக்கு போனபோது ஒரு 3:30 மணி நேரம் 4 மணி நேரம் நான் அவங்களோட செலவு பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு இப்போ 90 வயசு. நம்ம நினைச்ச வேகத்துல அவங்க பேச முடியாது. நம்ம கேட்ட கேள்விக்கு உடனே எல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவங்க நிதானமா தான் பேசுவாங்க. அவங்க வேடிக்கையா சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரையும் ஒரு காரணத்திற்காக கடவுள் அனுப்புகிறார். என்ன பாடுறதுக்காக அனுப்பிச்சார். நான் அந்த வேலையை சரியா செஞ்சிருக்கேன்ற திருப்தி எனக்கு இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப உங்க குழந்தையும் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்திருக்கிறது என்பதை கூர்ந்து பார்க்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையும். நீங்க உங்க வீட்டுல ஒரு குழந்தை வந்தோடனே வாங்க இதை ரெடி பண்ணலாம், இதை கழுவி கட் பண்ணி வெட்டி ஒட்டி இதுகிட்ட ஒரு டாக்டரை ரெடி பண்ணலாம், இதுல ஒரு இன்ஜினியரை ரெடி பண்ணலாம், இதுல ஒரு லாயர், அப்படியெல்லாம் கிடையாது. அந்த குழந்தை ஏதோ ஒரு திறமையோட வந்திருக்கும். அது என்னன்னு பாருங்க. அது மிகப்பெரிய ஓவியரா இருக்கலாம், அது ஒரு மிகப்பெரிய பேச்சாளரா இருக்கலாம், அது மிகப்பெரிய பாடகரா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஏஆர் ரஹ்மான் என்ன படிச்சாருன்னு யாருக்கு தெரியும்? இளையராஜா அவர்கள் என்ன பெரிய டிஸ்டிங்ஷன் சர்டிபிகேட்ஸ் வாங்கிட்டாருன்னு யாருக்கு தெரியும்? ஆனா அவர்களிடம் இருந்த தனித்தன்மை என்ன என்பதை அவர்களால் கண்டுகொள்ள முடிந்தது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுக்கு வாய்த்தார்கள். அப்போ உங்க குழந்தையோட திறமைய புரிஞ்சுக்கிட்டு அதை வளர்க்கக்கூடிய, அதுக்கு துணை நிற்கக்கூடிய பெற்றோர்களா நீங்க இருக்கீங்களா அப்படின்னு நாம நம்மள முதல்ல தகவமைச்சுக்கணும். உன் கிளாஸ்ல யார் ஒருத்தன் மார்க் வாங்கினா, அவன் 40க்கு 40 வாங்கியிருக்கான், நீ ஏன் வாங்கல, தண்டம் அப்படின்னு உங்க குழந்தைங்களை திட்டுறதை என்றைக்கு நீங்கள் நிறுத்துகிறீர்களோ அன்றைக்கு தான் நீங்க முதல்ல பெற்றோர்களாகவே மலருகிறீர்கள். ஸ்கூல் வாசல்ல வந்து நின்று அந்த குவார்டர்லி எக்ஸாம், ஆஃபர்லி எக்ஸாம், நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப ஆசையா குழந்தை வளர்த்துருக்கேன், ரசிச்சு குழந்தை வளர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தை வளர்ப்பது என்பது ஒரு சந்தோஷமான விஷயம். அது ஒரு ஸ்டேஜ் கடக்கும் போது ஐயோ இந்த வயசு போகுது, இதுக்கப்புறம் இந்த குழந்தைய அந்த ஏஜ்ல பார்க்க முடியாதுன்னு நமக்கு ஏக்கமா இருக்கும். ஸ்கூல் வாசல்ல போய் பார்த்தீங்கன்னாக்க அந்த எக்ஸாம் முடிஞ்சு திருப்பி அந்த 10 நாள் லீவ் விடுவாங்க. நமக்கு தசரா டைம்ல, கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு லீவ் விடுவாங்க. இந்த லீவ் விட்டது திருப்பியும் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் நாளே ரிப்போர்ட் கொடுப்பாங்க. பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. எல்லா பேப்பர்ஸும் ஆன்சர் பேப்பர்ஸ் தருவாங்க. இந்த வாசல்ல நிக்கிற பேரண்ட்ஸ் அந்த குழந்தை கையில ஒரு பேப்பர் கொடுத்துட்டாங்களா, என்ன மார்க்கு, சயின்ஸ்ல என்ன மார்க்கு, அதுல என்ன மார்க்கு, இதுல என்ன மார்க்கு, ஐயோ இன்னைக்கு மார்க் கொடுக்க போறாங்களே, பேரண்ட்ஸ் வந்து வாசல்ல நிக்க போறாங்களேன்றது பயமாயிடக்கூடாது குழந்தைங்களுக்கு. 2வது அந்த மார்க் நீங்க பாக்குறது கூட பிரச்சனை இல்ல. பக்கத்துல இருக்க பையன் என்ன வாங்கினா, எதிர இருக்க பையன் என்ன வாங்கினா, அவ என்ன வாங்கினா, இவ என்ன வாங்கினான்னு பார்த்துட்டு இந்த ஆன்சருக்கு ஏன்டா இவ்வளவு மார்க்கு, உங்க பையனுக்கு என்ன மார்க் போட்டிருக்காங்க 4A கொஸ்டினுக்கு, அதுல 2.25 மார்க் போட்டிருக்காங்க, உனக்கு 2.25 மார்க் போட்டிருக்காங்க, டீச்சரை போய் கழுத்தை பிடிச்சி அது எப்படி நீ என் டீச்சர் எனக்கு 1/2 மார்க் கம்மியா போடலான்னு கேக்குறீங்க பாத்தீங்களா? ஒண்ணு, டீச்சருங்களும் மனுஷங்க தான், அப்படியே எல்லாத்துலயும் துல்லியமா போட்டுற முடியாது. 1. 2, டீச்சர் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு வச்சுக்குவோமே அப்படி ஒரு வெறுப்புல கூட போட்டாங்கன்னு, இப்ப போய் நீங்க ஒரு டீச்சரை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறீங்கல்ல. உங்க குழந்தை 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போதோ 12வது பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போதோ நீங்க எந்த டீச்சர்கிட்ட போய் கேட்க போறீங்க என்னன்னு? அப்ப நீ என்ன சொல்லணும்? டேய் பரீட்சைன்னா அப்படிதான்டா இருக்கும்,
சம்டைம்ஸ் நமக்கு நிறைய மார்க் போடுவாங்க, சம்டைம்ஸ் வேற ஒரு குழந்தைக்கு நிறைய மார்க் போடுவாங்க. நீ நல்லா படிச்சல்ல, ஆன்சர் கரெக்ட் இல்ல, ஆன்சர் கரெக்டான்னு பாருங்க. ஆன்சர் தப்புன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த குழந்தைய சிறைச்சேதப்பட்டாதீங்க. டேய் ஆன்சர் இதுடா, நீ இந்த மாதிரி எழுதியிருக்க, இங்க எப்படி மிஸ் ஆயிடுதுன்னா இதனால மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த தடவை எழுதும்போது அதை சரியா பண்ணிடு தம்பி, அவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, எங்க அப்பா அம்மாட்ட ஒரு தப்ப போய் நான் சொன்னேன்னா என்னை சரி பண்றதுக்கு அவங்க உதவுவாங்கன்ற நம்பிக்கையில உங்ககிட்ட அவங்க பேசுவாங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அப்பா அம்மா கொலகார மாதிரி என்ன டெய்லி டீல் பண்ண போறாங்க, சத்தியமா சொல்லக்கூடாதுன்னு பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நானு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். என்னோட மக 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது முகல் கிங்ஸ் அப்படின்னு பேர் வந்தது. முகலாய மன்னர்களுடைய பேரு. நீங்க 4ஆம் கிளாஸ்ல வந்து முகலாய மன்னர்களுடைய பேரை மைண்ட்ல வச்சுக்கிறது நமக்கு கஷ்டம் இல்லையா? பாபர், குமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் 6 பேர் தான் முக்கியமான பேரு. இது ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுனாக்க எங்க வரும் அதுக்கு பேர் ஞாபகம்? பரிச்சயம் இல்லாத பேர்கள். அதை எப்படி சொல்லி கொடுக்கறது இந்த குழந்தைக்கு? அப்ப வந்து அவ 4 படிக்கும்போது ரஜினி நடிச்ச பாட்ஷா படம் வந்து ரொம்ப ஃபேமஸான டைம். உனக்கு பாட்ஷா தெரியும்ல? தெரியும். பாட்ஷா ஸ்பெல்லிங் எழுது அப்படின்னா BADSA எழுதுனா. இந்த ஸ்பெல்லிங்கை ஞாபகம் வச்சுக்கோ. பாட்ஷானாக்க முகலாயர்களுக்கு அரசன் அர்த்தம். முகலாயர் அரசர்களை பாட்ஷான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப பாட்ஷா ஸ்பெல்லிங் எழுதிட்டல, இப்போ வா பாட்ஷா ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் மாட்டி எழுது. BHAJSA பாட்ஷான்னு வச்சுக்கோ, பாட்ஷா இல்லாம. இப்ப பிக்கு என்ன? பாபர். ஹெச்சுக்கு என்ன? ஹுமாயூன். ஏக்கு என்ன? அக்பர். ஜேக்கு என்ன? ஜஹாங்கீர். எஸ்க்கு என்ன? ஷாஜகான். ஏக்கு என்ன? அவுரங்கசீப். அப்ப பாட்ஷான்றத பாட்ஷா ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்தந்த எழுத்துக்கு பக்கத்துல அந்தந்த பேரை எழுதுனீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வந்துருத்தங்க. அவ்வளவுதான் விஷயம். இத உட்காந்து ஸ்கூல்ல கிளாஸ்ல படிக்கிற 45 பசங்களுக்கு ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லித்தர முடியாது. 45 பேருக்கு கொடுக்கப்பட்ட இந்த 40 நிமிஷத்துல மெயின் கோர்ஸ் தான் அவங்க நடத்த முடியும். நாம தான் கொஞ்சம் கற்பனையை வளர்த்து நம்ம குழந்தைக்கு என்ன புரியலன்றதை பார்த்து அதை புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறது பெற்றோர்களோட வேலை. இந்த வேலையில நான் பார்க்கணும். நான் போய் எதுக்கு என் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம்னா, ஸ்கூலுக்கு அனுப்புறது பேசிக் கத்து கொடுக்கறதுக்கு, மீதி இந்த ரெடி பண்ண வேண்டியது நம்ம வேலை. இன்னும் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது கிளைமேட்னு ஒரு லெசன். நான் வந்து CBSEல படிச்சேன் என் பொண்ணு. கிளைமேட்ல 2-3 விஷயம் முக்கியம். லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ்னு ஒண்ணு வரும். இப்ப கூட இருக்கும்னு நினைக்கிறேன் 10th. அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ், சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ், தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை. இப்பவும் அதுதானே முக்கியம். இந்த பாடத்தை 20 புக்கம் இருக்கு கிட்டத்தட்ட. அப்படியே பதறலாம். நான் சொன்னது பார், ஒண்ணுமே கவலைப்படாத. ஒரு காத்து எப்படி பயணம் பண்ணுதுன்றதுதான் இந்த கதை. இத கத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல காத்து அப்படின்னா அப்ப எனக்கு புரிஞ்சிச்சு, காத்து கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் மண்டைக்குள்ள போறது பசங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப இத கண்ணுக்கு தெரியற மாதிரி எப்படி செய்யறது? இப்ப காத்த விட்டுடு, காத்த ஒரு ஆட்டோன்னு நினைச்சுக்கோ. காத்த ஒரு ஆட்டோவா நினைச்சுக்கோ. ஒரு மேப்பை போட்ட, இந்தியா மேப்பை போட்டு கீழே அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர், ஈக்குவேட்டர், டிராபிக் ஆஃப் கேப் 3த்தையும் வரைஞ்சி, கீழே மடகாஸ்கர் வரைஞ்சி, நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரைஞ்சி, இங்கேருந்து மேல போய் அந்த ஒரு ஆட்டோ பொம்மையை வச்சுக்கிட்ட. இதானே காத்து. இதான் இப்போ ஆட்டோ. இப்படி மேல போச்சா, இப்படி திரும்பிச்சா, கீழே வந்துதா, கீழே வந்து என்னாச்சு, ஈக்குவேட்டர் கீழே போய் 5 டிகிரிஸ்க்கு போயிட்டு மடகாஸ்கர் கிட்ட மேல ஏறி மறுபடியும் வந்துருச்சு. ஆட்டோ ரூட்டை சொல்லு. 1 2 3 4 5 6 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஆட்டோ எங்க போச்சு? இங்க போச்சு. அப்புறம் எங்க போச்சு? இங்க போச்சு. அப்புறம் எங்க போச்சு? இங்க போச்சு. எல்லாத்தையும் வரைஞ்சு முடிச்சுட்டு இப்ப தெரிஞ்சிருச்சுல. இப்ப ஆட்டோவை மறந்துட்டு இதை காத்துன்னு நினைச்சுக்கோ. அப்ப தெரிஞ்ச பொருள் ஆட்டோ, தெரியாத பொருள் காத்து. ஆட்டோவை காத்தா நம்ம அவங்க மனசுல ஏற்படுத்தி அது போற பாதைய அந்த பஸ் ஸ்டாப் சொல்ற மாதிரி சொல்லிட்டோம்னா அவங்க எழுதிடுவாங்க. அதை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நீ ஆன்சரை படி, உங்க மிஸ்ஸஸ் ஆன்சரை. புரியுதா? இவ்வளவுதாண்டி விஷயம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்ல முடியாதுல்ல டீச்சர், நீ அதை படிக்கணும். அப்ப நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் ஒண்ணு இருக்குது குழந்தைங்களோட வாழ்க்கையில. அதை நாம செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன அலுப்பா இருக்கு? காலையில இருந்து சமைக்கிறோம், அப்புறம் வாஷிங் மிஷின்ல துணியை போடுறோம்,
காஞ்ச துணியை மடிக்கிறோம், கடைக்கு போய் காய்கறி வாங்குறோம். இதுல வேற இவங்கள வீட்டுக்கு வந்த அப்புறமா இவங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கணும், நைட் இவங்களுக்கு டின்னர் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நடுவில் நான் சொல்லி வேற கொடுக்கணும்னா யார் பார்க்கறது இந்த வேலைன்னா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லி கொடுக்குற வேலையும் இருக்குல்ல, அதுக்காகத்தான் இவ்வளோ ஏற்பாடும். அப்ப அதை நீங்க என்ஜாய் பண்ணி பண்றதுக்கான அந்த திட்டத்தை நீங்க எப்படி பண்ண போறீங்க? நம்மளாலேயே நம்ம வேலைகளை திட்டமிட முடியவில்லை என்றால் குழந்தைங்களால எப்படி அவங்க படிப்பை திட்டமிட முடியும் என்று நீங்கள் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. அப்ப நாம கரெக்டா பிளான் பண்ணி நாம கரெக்டா குழந்தைங்களோட உட்காந்து நாம ரசிச்சு அந்த பாடங்களை சப்போஸ் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் தெரியவே தெரியாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு தெரியாது, ஜென்மத்துக்கும் தெரியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் என் பொண்ணுக்கு இருந்தது சின்ன கிளாஸ்ல. அப்ப என்ன பண்ண முடியுது? ஒரு நாள் யார்கிட்டயும் உட்காந்துட்டு சார் இதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்களேன், நான் அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவுதாண்டி வா அப்படின்னு அவளுக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்ப என்ன, நமக்கு தெரியாததுனாலேயே நம்ம அவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம்ன்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்களை கத்துக்கிட்டு அவங்களோட உட்கார்ந்து பேசும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த படிப்புல நான் தனியா அனாதையா நிக்கல, எங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க, என் டீச்சர் கூட இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்கன்னும் போது தனியா போருக்கு போற ஒருத்தனுக்கு இருக்க பயமும் படையோட போருக்கு போறவங்களுக்கு இருக்க துணிச்சலுக்கு இடையில இருக்க வேறுபாடு என்னவோ அதுதான் பெற்றோர்கள் கூட இருந்து படிக்கிற குழந்தைங்களுக்கும் கூடவே வரமாட்டேன் நீயா படிச்சுக்கோன்னு சொல்ற குழந்தைங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு. அப்ப அந்த பெற்றோர்களா நம்ம இருக்க போறோமா? இது முதல் விஷயம். ரெண்டாவது, நாம நினைக்கிற படிப்பு மட்டும்தான் நீங்க திரும்ப திரும்ப நீங்க போய் உட்கார்ற பேக்கேஜ் எதுன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர், என்ஜினியர், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், இது இப்போ கொஞ்சம் ரொபோட்டிக்ஸ் வந்திருக்கு, அப்புறம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு, இது இருக்கு. ஃப்ரீ டைம்ல நான் இங்க இருக்க லேடிஸ் தெரியல, ஓரளவுக்கு நீங்க குவாலிஃபைடா இருந்தாலும் கூட சார் உங்க இன்ஸ்டிடியூஷனுக்குமே நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், ஒரு சின்ன கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஆரம்பிங்க. ஒரு 10 அல்லது 15 நாள் பேரண்ட்ஸ் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி வீட்டில் இருக்க பெற்றோர்களுக்கு வரட்டும். அவங்க ஸ்கூல் முடிச்ச உடனே அப்படியே வெளியில எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு ஹாலில் அப்டேட் பண்ண வைங்க அவங்கள. இப்போ கம்ப்யூட்டர்ஸ்ல அப்டேட் தெரியாது, ஒன்றும் இல்லை, ஃபோனில் இருக்க நிறைய விஷயங்கள் நமக்கு அப்டேட் தெரியாது. என்ன கேட்டீங்கன்னாக்கா எனக்கு ஓலா ஊபர்லாம் போட தெரியாது, ஜிபே நிறைய பேருக்கு செய்ய தெரியாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் பண்றது எப்படின்னு சாதாரண பேரண்ட்ஸ்க்கு இங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், எனக்கு இதெல்லாம் தெரியும்னு. அப்ப பசங்க கிட்ட அவங்களோட பழகிறதுக்கு அவங்களுக்கு கூட உட்கார்ந்து சரிசமமா சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கும். அதுதான் டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நிரந்தரமான ஒரு ரப்பிங் இருந்துகிட்டே இருக்கும். நீ சரியா பண்ணலையா, நான் சரியா பண்ணலையான்னு. யார் மேலேயும் பொறுப்பு இல்லைங்க, எல்லார் மேலேயும் பொறுப்பு இருக்கு. டீச்சருங்க கிட்ட விட்டுட்டா அவங்க காப்பாத்திடுவாங்கன்னு அவங்க நீங்களும் பேரண்ட்ஸ் நாங்க சொல்லி முடிச்சாச்சு, வீட்டுல நீங்க பாக்கலன்னா அது ஏன் பொறுப்பு இல்லைன்னு டீச்சர்ஸும் தயவுசெய்து மாறி மாறி குழந்தைங்கள ஃபுட்பால் ஆடிடாதீங்க. அவங்க குழந்தைய ரெடி பண்ணி வீட்டுக்கு அனுப்புவாங்க, பண்ண ரெடி சரியா இருக்கான்னு நீங்க வீட்டுல ஒரு தடவை செக் பண்ணி அடுத்த நாள் அனுப்பணும். அப்படி 2 பேரும் ஒத்திசைவோடு செய்தால் மட்டும்தான் குழந்தை சரியா வளரும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், எந்த காலத்திலும் உங்களுக்கு பெற்றோர்களுக்கு டீச்சர்ஸ் மேல ஏதாவது கடுப்போ காண்டோ இருந்தா கேளுங்க. ஆனா அருள் கூர்ந்து உங்க பசங்க முன்னாடி டீச்சர்ஸை பத்தி எதுவும் தப்பா சொல்லிடாதீங்க. நீங்கள் மதிக்காத டீச்சர்களை உங்கள் பிள்ளைகள் மதிக்கவே மாட்டார்கள். அப்படியா சொன்னாங்க அவங்க? இந்த வரேன் பாரு, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வருங்க, எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய பதவியிலோட இருங்க. ஆனா உங்க பதவியவும் உங்களுடைய பலத்தையும் பயன்படுத்தலாம்ன்ற எண்ணம் மட்டும் உங்க பையனுக்கு வந்துருச்சோ உங்க பொண்ணுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அதற்கு பின் பெற்றோர்கள் கிடையாது, அடியாட்கள். உங்களை கூட்டிட்டு போய் யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு உங்க பையன் பேசுவோம், உங்க பொண்ணு பேசுவா. இந்த புரிதலை நான் என்னுடைய மகளுடைய மொத்த ஸ்கூல் 1ல இருந்து 12 வரைக்கும் காலேஜ் வரைக்கும் நான் அதை மெயின்டைன் பண்ணேன். நான் யாராவனா இருக்கேன், ஆனா இந்த ஸ்கூல்ல உங்க முன்னாடி வந்து நிற்கும் போது நான் ஒரு சாதாரண பேரண்ட், நீங்க டீச்சர். என் குழந்தைகிட்ட தப்பு இருக்கா சொல்லுங்க, சரி பண்ணுவோம். நான் வீட்டுல என்ன செய்யணும், நீங்க ஸ்கூல்ல என்ன செய்வீங்க, அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட சரி பண்ணாதான் எங்கேயாவது ஒரு இடத்துல சறுக்கக்கூடிய, ஒரு இடத்துல மிஸ் ஆகக்கூடிய ஒரு குழந்தை திருப்பியும் பேக் டு ட்ராக் வர முடியும். அது இல்லாம ஒரு நிரந்தர சண்டையில சார் ஒரு கம்ப்ளைண்டோட வந்திருக்க அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அது பிரச்சனை. கம்ப்ளைண்ட் பண்ற இடங்கள் இருக்கு, எல்லாத்தையும் சாதாரணமா நான் கடந்து போயிட சொல்லல. கண்டிக்க வேண்டிய, கடுமையாக எதிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அதை பற்றி நான் இங்க பேச விரும்பல. ஏன்னா இந்த ஸ்கூல்ல அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நான் நம்புறேன்.
ஆனா சாதாரண விஷயத்துக்கு அல்பமான மார்க்குக்கு என் பையன் லேசு கட்டலன்னு நீங்க திட்டினீங்களாம, என் பையனை எதுக்கு 4வது ரோல உட்கார வச்சீங்க? வாழ்க்கையில காரணமே இல்லாம நம்ம 4வது ரோல உட்கார வைக்கப்படுவோம். காரணமே இல்லாமல் நாம் ஃபெயிலாக்கப்படுவோம். காலமே இல்லாமல் நாம் தோற்று ஓடச் செய்யப்படுவோம். அந்த காலகட்டத்திலே கூட நம்ம எப்படி மன வலிமையோடு எழுந்து ஓடுவோம் என்பதை பள்ளிக்கூடத்துல உங்க பிள்ளை கத்துக்கலனாக்க வேற எங்கேயும் கத்துக்காது. இதுக்கு அடுத்து நான் சொல்ல விரும்புற விஷயம், என்கிட்ட இன்னும் 10 நிமிஷம் இருக்கு சரியா? அதுல முடிச்சிருவேன். நான் 3 கதைகளை சொல்லி முடிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, லாயரு, என்ஜினியரு, டாக்டர் மட்டும் நினைக்காதீங்க. நிறைய இருக்கு. எனக்கு ஸ்பெஷலா தெரிஞ்ச ஒரு விஷயத்த மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இங்க வரும்பொழுது 2 என்சிசி கேடட்ஸ் கார்ட் ஆஃப் ஆனர் கொடுத்து என்னை உள்ள கூட்டு வந்தாங்க. இந்த பள்ளிக்கூடத்துல என்சிசி யூனிட் ஒன்று ஆரம்பிச்சால் அருள் கூர்ந்து உங்க பசங்களை அந்த என்சிசியில சேருங்க. நீங்க பண்ணாத பல மாய வித்தைகளை அந்த என்சிசி அந்த குழந்தைங்க மனசுல செய்யும். 1. 2வது, +2 முடிச்ச உடனே நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில சேருவதற்கான ஒரு பரீட்சை இருக்கு. ஆர்மியில சேர்றதா? ஆர்மியில சேர்றதுனா உடனே துப்பாக்கி எடுத்துட்டு போய் சண்டை போட்டு அப்படியா? அந்த கற்பனையெல்லாம் வேண்டாம். போய் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமினா என்னன்னு பாருங்க. பாசிங் அவுட் பெரேட்னா என்னன்னு பாருங்க. நம்ம அமரன் படம் பார்த்து அதுதான் மொத்த ஆர்மியும் நினைச்சுக்கிட்டா அது மொத்த ஆர்மியும் கிடையாது. அதை தாண்டி நிறைய இருக்கு. நான் 3 கதைகளை டக்குன்னு உங்ககிட்ட சொல்லி டிஃபென்ஸ் ஸ்டடீஸ், டிஃபென்ஸுக்குள்ள போய் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அது பெரிய இது. ஆர்மி இஸ் நாட் அ கெரியர், இட் இஸ் அ லைஃப் என்று சொல்வார்கள். நான் 3 கதையை பகிர்ந்துக்கிறேன். ஏன் 3 கதையை பகிர்ந்துக்கிறேன்னாக்க, நாம என்ன மாதிரியான மனிதர்களை நம்ம குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோமோ அப்படித்தான் அந்த குழந்தைங்களோட மைண்ட் ஒர்க் பண்ணும். நமக்கு ஹீரோ அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டாக்க, பிராட் ஸ்கிரீன்ல வரக்கூடிய கரண்ட்ல இருக்க தமிழ் ஹீரோஸ், ஹிந்தி ஹீரோஸ், அந்தந்த ஹீரோஸ் அப்படிதான். ஹீரோயின்னு சொல்லிட்டாலும் அவ்வளவுதான். உண்மையான ஹீரோஸ் வேற, இந்த ஸ்கிரீன்ல வரவங்க இல்ல. மேஜர் ஜெனரல் அயன் கார்டோசோ அப்படின்ற ஒரு மனிதரை பற்றி உங்களோட நான் ஒரு 3 நிமிஷத்துல சொல்றேன். 71 இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு பாகிஸ்தானுக்கு இடையில பங்களாதேஷை முன்னிட்டு ஒரு போர் நடந்தது. உங்க பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த போருக்கு போகின்ற பொழுது மேஜர் ஜெனரல் அயன் கார்டோசோ மேஜர் ஜெனரல் கிடையாது, அவர் ஒரு ஆபீசர், அவ்வளவுதான். 28 வயசு அவருக்கு. கல்யாணம் ஆயிருக்கு, 2 சின்ன குழந்தைங்க. அந்த போர் முடியிற தருணம், இன்னும் 1-2 நாள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அந்த போரு. இன்னும் ஒப்பந்தங்கள் தான் சரியா கையெழுத்தாகல. அந்த சூழ்நிலையில நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு கன்னி வெடியில காலை வச்சிட்டார். கன்னி வெடியில காலை வச்ச உடனே இடது கால் முட்டிக்கு கீழே அப்படியே கூழா ரத்தம் சொதன்னு கொட்டுது. அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த மற்ற படை வீரர்கள், சோல்ஜர்ஸ், சார் வாங்க சார் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட ட்ரை பண்றாங்க. அயன் கார்டோசோ அவங்கள நிறுத்தினாரு. எங்க கூட்டு போறீங்க என்ன? ஹாஸ்பிட்டலுக்கு. இங்க இருக்க பங்களாதேஷ் ஹாஸ்பிட்டலு பாகிஸ்தானிய டாக்டர்ஸால நடத்தப்படுறது. அங்க வந்து அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாகிஸ்தான்கார ரத்தத்தை நான் உடம்புல ஏத்திக்கிறதுக்கு நான் செத்து போவேன். இங்கே நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன். சார் என்ன பண்ண சொல்றீங்க? என் முட்டிக்கு கீழே இருக்க காலை வெட்டிட்டு என்னை இந்தியாவுக்கு தூக்கிட்டு போங்க, காலை கட்டின்றாங்க. அவரு கீழே ஒர்க் பண்ற அதிகாரிகள் சொல்றாங்க, சார் நாங்க அந்த மாதிரி செய்ய முடியாது, உங்களுக்கு கீழே அதிகாரிகள் நாங்க, எங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, உங்களால தானே செய்ய முடியாதுன்ட்டு. அவர் கோர்க்கா ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர். அவர் இடுப்புல சின்ன ஒரு அருவா மாதிரி இருக்கும் கோர்க்காவுக்கு. அந்த அருவாலை எடுத்து முட்டிக்கு கீழே இருக்க அவர் காலை அவரே வெட்டுறாரு. எது ஏற்கனவே ரணமா இருக்குது, வெட்டி அந்த பாதி காலை அவங்க கிட்ட கொடுத்து இதை புதைச்சிட்டு என்ன இந்தியாவுக்கு கூட்டு போங்கன்றாரு. அவரை ரத்தம் சொட்ட இந்தியாவுக்கு அழைத்து வருகிறார்கள். ஆர்மி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. சர்ஜிக்கலா அவர் காலை வெட்டுறாங்க. ஏன்னா கரமுறான்னு ஏதோ கட் பண்ணியிருக்காரு. முறையா டாக்டர்ஸை வச்சு காலை ஆம்புடேட் பண்றாங்க. 6 மாசம் அந்த மருத்துவமனையில இருக்காரு. நீங்க நானும் இருந்தாக்க என்ன நினைப்போம்? இல்ல நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு அப்படி ஆச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? முடிஞ்சு போச்சு வாழ்க்கைன்னு நினைப்போம். ஆனா மேஜர் ஜெனரல் அயன் கார்டோசோ அப்படி நினைக்கல. 1.5 காலோட நீங்க யோசிச்சு பார்க்கணும். 71 இன்னைக்கு இருக்கிற மாதிரி சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் கிடையாது. ஜெய்ப்பூர் ஃபுட்னு கட்ட கால். அந்த கட்ட காலை வச்சுக்கிட்டு மறுபடியும் ட்ரைனிங்க்கு போய் 21 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடுவதற்கு தன்னை தயார் செய்து கொள்ளுகிறார்.
மலையேறுவதற்கு தன்னை தயார் செய்து கொள்ளுகிறார். செஞ்சுட்டு ஆபீசர்கிட்ட போய் நிக்கிறாரு. சார் நான் ரெடியா இருக்கேன் வந்துட்டேன்னு. அப்பா டிசேபிள்ட எடுத்துக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாத ஆர்மியில மறுபடியும். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? டிசேபிள்டு தான் சார் எடுத்துக்க மாட்டாங்க, நான் ஏபிள்டு. உங்க பெட்டாலியன்ல யார் கூட விட என்ன ஓட வைங்க, நான் 2வது வந்தேன்னாக்க நீங்க என்ன விட்டுருங்கன்றார். எல்லாரோடும் ஓட வைக்கிறார்கள். எல்லோருக்கும் சமமாக மேஜர் ஜெனரல் லைன் கார்டோஸோ ஓடுகிறார். மீண்டும் ஆர்மியோட ரூல்ஸ் எல்லாத்தையும் மாத்தி அவரை உள்ள சேர்த்துக்கிறாங்க. ஒரு ஃபுல் டேர்ம் சர்வ் பண்ணி மேஜர் ஜெனரல் என்ற பதவியோடு அவர் ரிட்டையர் ஆகிறார். எனக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இன்னைக்கு மேஜர் ஜெனரல் லைன் கார்டோஸோவுக்கு வயது 87. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது, மேஜர் ஜெனரல் லைன் கார்டோஸோ எழுதின புக்ஸ் அமேசான்ல போட்டீங்கன்னா இருக்கு. பரம்வீர் அப்படின்னு நமக்கு இந்தியாவுல ராணுவத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உச்சபட்ச விருது. அந்த மாதிரி பரம்வீர் அவார்ட்ஸ் வாங்கின அவ்வளோ பேருடைய வாழ்க்கையவும் எதுக்காக அவங்களுக்கு அந்த பரம்வீர் அவார்டு கிடைச்சதுன்ற அந்த சைட்டேஷனையும் தொகுத்து பரம்வீர்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதே மாதிரி ராணுவ வீரர்கள்ல பரம்வீர் அவார்டு வாங்கினவங்க ஒரு 7-8 பேருடைய கதைய அமர் சித்ரா கதை மாதிரி பிக்டோரியலா குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி போட்டிருக்காரு. ஐஎன்எஸ் குக்ரின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. 61 வார் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. 71 வார் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. அருள் கூர்ந்து இந்த புத்தகங்களை எல்லாம் உங்க லைப்ரரியில வச்சு வைக்கிறதோட இல்லாமல் குழந்தைங்களுக்கு இதை கதையா சொல்ற பொழுது, நம்பிக்கை என்பது எல்லாம் இருக்க போது நம்மகிட்ட இருக்கிறது இல்ல, எல்லாத்தையும் இழந்துட்ட பின்னாலேயே நம்மகிட்ட இருக்கிறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அதை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், இங்க இருக்க குழந்தைங்களுக்கு, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது 1999 கார்கில் போர். அந்த போருக்கு த்விவேதி, மேஜர் த்விவேதின்னு ஒருத்தர் அவர் வீட்டுக்கு வராரு. ஒரு 2 குழந்தைங்க, அவருக்கு 10 வயசுல ஒரு குழந்தை, 8 வயசுல ஒரு குழந்தை. வீட்டுக்கு வந்து குழந்தைங்களோட எல்லாம் வெளியூருக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஆர்மில இருந்து கால் வருது, வார் நடக்க போது உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு. இவர் குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ வார்க்கு போறவங்க கடிதம் போட்டாங்கன்னா பேஸ் கேம்ப்னு ஒரு இடம் இருக்கும். அங்க எல்லா கடிதத்தையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி தான் அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. இவர் போருக்கு போவதற்கு முன்னால தன் குழந்தை தீக்ஷான்ற 8 வயசு குழந்தைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இத பிள்ளைங்க இங்க இருந்தா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்க பெற்றோர்களுக்கு சொன்ன இந்த ஒரு கதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தீக்ஷா அவளுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்னன்னு, அப்பா வந்து சண்டைக்கு போறேன், அப்பா வந்துருவேன், ஆனா நீ அம்மா சொல்ற மாதிரி கேட்டுக்கணும், அக்கா கிட்ட நல்லபடியா இருக்கணும், நல்லா படிக்கணும்னு ஒரு சராசரியான கடிதம் தான் அது. அந்த கடிதத்தை எழுதி அனுப்புறாரு. போருக்கு போறாரு. போர் முனையில் அவர் வீர மரணம் எழுதுகிறார். இப்ப தீக்ஷான்ற 8 வயசு குழந்தைக்கு அப்பா கிடையாது. இங்க இருக்க குழந்தைங்க கிட்ட எல்லாம் சொல்றேன் நானு, நம்ம அப்பா அம்மாக்கள் நமக்கு ஒரு பொருள் வாங்கி தராங்கன்னாக்கா அவங்க 10 பொருள் சாப்பிடாம, 10 பொருள் அவங்க உடுத்தாம, 10 பொருள் அவங்க அனுபவிக்காம நமக்கு வாங்கி தராங்க. அதை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த குழந்தை 8 வயசு குழந்தை அவங்க அப்பா ஞாபகம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணும்னா அந்த கடிதத்தை எடுத்து ஒரு தடவை படிக்கும். அந்த பொண்ணுக்கு அந்த அப்பாவே அந்த கடிதம் தான். இந்த கடிதத்தை ஒவ்வொரு தடவை அவளுக்கு மனசு உடையும் பொழுது அந்த கடிதத்தை எடுத்து படிச்சு அப்பா சொன்னதை நினைச்சு 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 அவ வளர்றா. ஒரு அழகான நல்ல திறமையான பெண்ணாக 24 வயது அவளுக்கு வருகின்ற பொழுது அவ நினைக்கிறா, எங்க அப்பா எனக்கு கடிதம் எழுதின மாதிரி எங்க அப்பா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களும் இந்த கார்கில் போர்ல இறந்திருப்பாங்கல்ல, அவங்களும் அவங்க குழந்தைங்களுக்கு வீட்டு கடிதம் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த கடிதங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ரெண்டையா கூப்பிடுறா, அவங்க அப்பா ஃப்ரெண்டையா, அந்த ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கவங்கள, உங்க அப்பா உங்களுக்கு எழுதின கடைசி கடிதம் உங்ககிட்ட இருக்கா, உங்க அப்பா உங்ககிட்ட எழுதின கடைசி கடிதம் இருக்கான்னு கேட்டு 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 அந்த கடிதங்கள் எல்லாம் திரட்டி லெட்டர்ஸ் ஃப்ரம் கார்கில் என்ற அந்த பெண் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறாள். ஷூ வாங்கி தரல, பிராண்டட் செருப்பு வாங்கி தரல, என்ன அந்த இது பார்ட்டிக்கு அனுப்பல, இந்த ஹோட்டல்ல கொண்டு போய் டிஃபன் வாங்கி தரலன்னு குற்றம் குறை சொல்லக்கூடிய குழந்தைகளாக நீங்கள் இருந்தால் மாறிவிடுங்கள். அப்படிப்பட்ட உங்கள் குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு தீக்ஷாவினுடைய கதையை சொல்லுங்கள். அந்த லெட்டர்ஸ் ஃப்ரம் கார்கில் புத்தகம் உங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்கணும். அப்பா அம்மாவே இல்லாத ஒரு வீட்டிலே அவர்கள் எழுதிய ஒரு கடிதம் அந்த குழந்தைகளுடைய மன மாற்றத்திற்கு காரணமாகிவிடும் என்றால் நம்ம குழந்தைகளை நம்ம மனம் மாற்றிட முடியாதா? அப்பா லெட்டர்ஸ் ஃப்ரம் கார்கில் உங்க லைப்ரரியில இருக்க வேண்டிய புக். எனக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஒரே கதையை சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன பெருசா இருக்குது?
கருப்பா இருந்தாக்க 7 நாள்ல கிரீம் போட்டாக்க வெள்ளையாயிடுவோம்னு தோணுது. அது மாதிரி ஒரு ஹம்பக் வேற எதுவுமே கிடையாது. கரிமா யாதவ்னு ஒரு பெண்ணு, யூடியூப்ல போய் பாருங்க. கரிமா யாதவ்னு போட்டாலே அவளுடைய படம் வரும். அப்படியே பார்க்க பளிச்சுன்னு தேவதை மாதிரி இருக்கா. பளிச்சுன்னு முகத்துல தேவதை மாதிரி இருக்கிறது முக்கியம் இல்ல, ஒரு புரிதலுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பொண்ணு ஒரு அழகி போட்டிக்கு போறா. இந்தியாவிலேயே மிக அழகான ஸ்கின் டோன் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துடுறாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின பொண்ணு நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சினிமாவுக்கு நடிக்கவா, இந்த சினிமாவுக்கு நடிக்கவா, அந்த விளம்பரத்துக்கு வா, இந்த விளம்பரத்துக்கு வான்னு அவ மேல விழுந்து பிடுங்கி, ஓ ஐ சோ சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு பசங்கள்லாம் பைத்தியமா சுத்திட்டு இதெல்லாம் தானே நடக்கும். அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வெறியாகும்னு நினைச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு பணம் வரும், எவ்வளவு புகழ் வரும், எவ்வளவு வெளிச்சம் வரும், எவ்வளவு ரசிகர் கூட்டம். நாம எல்லாரும் ஏங்குறது எதுக்காக? இங்க இருக்க பெற்றோர்களுக்கு நான் குறிப்பா சொல்றேன், நீங்க ஏங்குவது எதற்காக? என் பையனும் என் பொண்ணும் செலிபிரிட்டியா இருக்கணும், உச்சத்துல இருக்கணும், அதுதானே உங்களுடைய லட்சியம். அதுக்கு தானே இவ்வளவு வெறி. அந்த பொண்ணு நினைக்கிறா, சார் ஒரு நிமிஷம், நான் இதுக்கு அடுத்தது போக வேண்டியது மிஸ் யூனிவர்ஸ் உலக அழகி போட்டிக்கு. உட்காந்து யோசிச்சா, ஏய் நான் போக வேண்டியது உலக அழகி போட்டியா இல்ல என் மனசுக்குள்ள வேற என்ன இருக்குன்னு அந்த உலக அழகி போட்டியை தூக்கி தனியா வச்சா. போய் நேஷனல் கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ்ன்ற பரீட்சை எழுதுறா. ஆல் இந்தியா லெவல்ல செகண்ட் வரா. சென்னையில இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில 6 மாசம் பயிற்சிக்கு வரா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமிஷன்ட் ஆபீசர்ஸா இங்க கமிஷன் ஆகி இன்றைக்கு இந்திய ராணுவத்திலே கரிமா யாதவ் என்ற பெண் ஆபீசரா இருக்கா. ஆனா அவ எங்க இருக்கா, எங்க ஒர்க் பண்றா யாருக்குமே தெரியாது. அவள் இழந்தது என்ன? பணம், புகழ், வெளிச்சம், கைத்தட்டல், சொத்து, சுகம், பைத்தியக்காரத்தனமான ஃபேன்ஸ். இது எல்லாம் இந்த அழக வச்சுக்கிட்டு இதெல்லாத்தையும் அடைய வேண்டியதை விட்டுட்டு அவ என்ன நினைச்சா, இந்த முகத்தை வச்சுக்கிட்டு, இந்த உடலை வச்சுக்கிட்டு, இந்த அழக வச்சுக்கிட்டு நான் சம்பாதிக்கிற பேரு புகழ் பணத்தை விட என் ஆத்மாவில் இருக்கக்கூடிய வீரத்தை வைத்துக் கொண்டு இந்த நாட்டிற்கு நான் ஏதாவது செய்வேன் என்றால் அதுதான் எனக்கு உண்மையான அழகுன்னு புரிஞ்சுக்கிட்டால. அப்போ உங்க குழந்தைங்க அத மாதிரி உன்னதமான ஏதாவது விஷயங்களை பின்தொடர்ந்து செல்லுகின்ற பொழுது லூசு மாதிரி பிஹேவ் பண்ணாத. நீ சம்பாதிக்கணும், பைத்தியம் மாதிரி பண்ணாதன்னு உங்க குழந்தைங்க கிட்ட பேசாம, லூசு மாதிரின்னு நம்ம நினைக்கிற அந்த குழந்தைகள் தான் வரலாற்றிலும் சரித்திரத்திலும் இடம்பெற போகிற குழந்தைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் நல்ல பெற்றோர்களாக மலரக்கூடிய தருணம் அதுவாக இருக்கும். உங்கள் குழந்தைகள் உண்மையிலேயே ஒரு நல்ல குடிமகனாக பிறக்கக்கூடிய தருணம் அதுவாக இருக்கும் என்பதை சொல்லி என்னுடைய 30 நிமிடம் சரியாக முடிகிறது. என் உரைக்கு திரையிடுகிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். Thank you so much, ma'am. That was truly inspirational. மேம் சொன்ன அந்த 1/2 மணி நேரம் நான் 10, 20 தடவை டைம் பார்த்துருப்பேன். ஐயோ மேம் கரெக்டா அந்த டைம் முடிச்சிருவாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு. ஆனா அவங்க ஒரு வாட்டி கூட வாட்சே பார்க்கல. கடைசி 2 நிமிடம் அப்படிங்கும் போது தான் அந்த வாட்சை பாக்குறாங்க. திஸ் இஸ் ட்ரூலி எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தங்களுக்கும் என்ன மாதிரி ஒருத்தங்க கத்துக்குட்டியா இருந்து வளர்றதுக்கும் ட்ரூலி இன்ஸ்பிரேஷன் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப அழகா பேசினாங்க. நீங்க எல்லாருமே லைக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கைத்தட்டல் மேம்காக நம்ம எல்லாருமே கொடுத்துடலாம்.